உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி தாத்தா, நான் அப்புறம் கால் பண்றேன். என்னாச்சு மாறி? ஹஸ்பண்ட் சார், ஸ்ரீஜா அங்க வரலன்னு தாத்தா சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, வா போய் தேடி பார்க்கலாம். வா வா. பெத்த தாயையும் குழந்தையையும் பிரிக்கிறது மகா பாவம். இனிமேலும் நீ அந்த தப்ப செய்யாத. எங்க போனானே தெரியலையே ஹஸ்பண்ட் சார். தெரியல மாறி. மாறி, ஒண்ணு பண்ணலாம். நீ அந்த பக்கம் பாரு, நான் இங்க பாக்குறேன். சரியா? சரி, பாத்து போய் பாரு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல அக்கறையில தான் குழந்தைய பெத்தவங்க கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கேன். விஷம் கலந்த பாயாசத்தை மாரிக்கு கொடுக்க போறாங்க. மாரியும் மாரி வயித்துல இருக்க குழந்தையும் கதம் கதம். மாரி, குழந்தைங்களுக்கு ஆரத்தி எடுக்கதான் நாங்க 2 பேரும் நின்னுட்டு இருக்கோம். உன்கிட்டதான் குழந்தையே இல்லையே, நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? கொஞ்சம் தள்ளி நில்லு. குழந்தைய பிரிஞ்சு அந்த வேதனைய அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு தாயா சொல்ற, தயவு செஞ்சு இந்த குழந்தைய அதோட அம்மாவோட சேர்த்து வச்சிரு. நீ என் கூட பிறக்கலனாலும் நான் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலனாலும் ஒரு தாய் வளர்ப்புல வளர்ந்த ஆள் ஆயிருக்கும். வேற ஒருத்தர் மூலமா உண்மை வெளியே தெரிய வரும்போது அதனால உனக்கு பாதிப்பு அதிகமா தான் இருக்கும். எத்தனையோ தடவை நம்ம ஊரும் உறவும் ராசி இல்லாதவன்னு கிண்டலும் கேலியும் பண்ணி ஊரை விட்டு என்ன ஒதுக்கி வச்சாங்க. ஏன் நீ கூட என்ன அப்படி பேசிருக்கியே? நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு உன்ன மாதிரி கோழையா முடிவு பண்ணிருந்தேன்னா ஒவ்வொரு தடவையும் செத்துருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊர் என்ன நம்புங்கிற நம்பிக்கையில போராடின. இன்னைக்கு என் நம்பிக்கை வீண் போகல. நம்ம ஊர் மக்களும் என்ன புரிஞ்சுக்கிற நேரம் வந்துச்சு. அவங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த ஊர் மக்களாலையும் உறவுகளாலையும் நான் ராசி இல்லாதவன்னு ஒதுக்கப்பட்டேனோ அதே ஊர்க்காரங்க மாலை மரியாதையோட
என்ன வரவேற்கலையா? நீ பார்க்கலையா? இதே நான் உன்ன மாதிரி கோழத்தனமா அவசரப்பட்டு முடிவு எடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எல்லாத்துக்கும் பொறுமை வேணும். ஏன்னா பொறுமைக்கு என்னைக்கும் அழிவில்லை. இங்க பாரு ஸ்ரீஜா, என்னைக்கும் ஒரு போராளியா இரு, கோழையா இருக்காத. ஏன்னா போராளி இறந்தாலும் அவன் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பான். ஆனா கோழை உயிரோட இருந்தாலும் அவ செத்ததுக்கு சமம். என் தங்கச்சி நீ என்ன மாதிரி வாழ்ந்து காட்ட வேண்டாமா? அத விட்டுட்டு கோழையா சாகணும்னு சொல்ற? நீ வாழ்ந்துட்டு இருக்கணும். நீ வாழ பிறந்தவ. நீ நல்லா வாழணும். பேச்ச கேட்க கூடாது. உனக்கு போட்டியா நான் வாழணும்னு பொறாமையிலேயே என் வாழ்க்கையை நான் அழைச்சுக்கிட்ட மாதிரி. என்ன மன்னிச்சிரு மாறி, மன்னிச்சிரு. அழாத. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு அழற? உன் வாழ்க்கை ஒன்னும் முடிஞ்சு போகல. உன் அக்கா, நான் அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன். பாரு, வா, வீட்டுக்கு போலாம் வா. எந்த வீட்டுக்கு மாறி? இது என்ன கேள்வி? நாம வாழ வந்த வீட்டுக்கு தான். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் இனி அந்த வீட்டுக்கு வர்றது? தாரா அத்தை கிட்டயும் உன் வீட்டுக்காரர் கிட்டயும் ஹஸ்பண்ட் சார் பேசிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா வீட்டுக்கு போலாம். இது பாரு ஸ்ரீஜா, தப்பு பண்றது மனித இயல்புதான். அது பிரச்சனை கிடையாது. தப்ப உணர்ந்து திருந்தறது தான் முக்கியம். நீ உன் தப்ப உணர்ந்து திருந்திட்ட. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். வா வீட்டுக்கு போலாம். இல்ல மாறி, அது வந்து இது நாள் வரைக்கும் தான் நீ என் பேச்ச கேட்கல. இனிமேலாவது என் பேச்ச கேளு ஸ்ரீஜா. வா வீட்டுக்கு போலாம். வாங்குறேன்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.